திருச்சி விமான நிலையம் அருகே விபத்தில் கவுன்சிலர் உட்பட 2 பேர் படுகாயம். திருச்சி விமான நிலையம் அருகே கொட்டப்பட்டு பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் புதிய கட்டிடப் பணி துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். அவரை வரவேற்று வழியனுப்பி வைப்பதற்காக ஏராளமான திமுகவினர் விமான நிலையம் வருகை தந்தனர். அப்போது திருவெறும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட திருவளர்ச்சிப்பட்டி கவுன்சிலர் மூர்த்தி என்கின்ற பாலமுருகன் மற்றும் அவருடன் வந்த குமார் ஆகியோர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது தவறான திசையில் எதிர்நோக்கி வந்த கார் இவர்கள் இருசக்கர வாகனம் மீது பலத்த சத்தத்துடன் மோதியது. இதில் இருசக்கர வாகனம் காரின் சக்கரம் ஏறி நின்றது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கவுன்சிலர் மூர்த்தி மற்றும் குமார் தூக்கி வீசப்பட்டனர். இதில் படுகாயம் அடைந்த இருவரையும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரை தவறான திசையில் ஓட்டி வந்த நபர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை பிடித்து காவல்துறையிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். இந்த விபத்து காரணமாக இரவு 8:30 மணி வரை திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.